கிறிஸ்து மரித்த அந்த நாளில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்கள், அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதாவது உயிரற்றவைகள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, எப்படி அதனுடைய பதில்கள் இருந்துச்சு அவர் மரித்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி. கடந்த வாரம் திரைச்சீலை 2ஆக கிழிந்ததை குறித்து ரொம்ப ஆழமாக நம்ம தியானித்தோம். இந்த வாரம் ஒரு 2-3 காரியங்களை முக்கியமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் என்னென்னா 45ஆம் வசனத்தில் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மனிதனால் யூகிக்க முடியாத மிராக்கிள்ஸ் அப்படிம்பாங்க, மனிதனால் யூகிக்க முடியாத அற்புதங்கள், அதிசயங்கள் சம்பவம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததிலிருந்து அவர் 3 வருஷங்கள் ஊழியம் செய்ததிலிருந்து அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு பின்புலம் இல்லை ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய அற்புதம் உண்டு, சும்மா கிடையாது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அற்புதங்களை எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை கடக்கிறதுக்கு தான் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா, அப்படி தானே? இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் பணம் தேவை, அந்த 1000 ரூபாய் கிடைச்சிட்டா முடிஞ்சுது. நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியாயிட்டா முடிஞ்சுது. ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய அற்புதம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட அற்புதமாக இருக்காது. அப்போ என்ன தேவை அதை கொடுத்துட்டு அடுத்தது என்ன தேவை அப்படி கொடுத்துட்டு அப்படி போறவர் அல்ல கர்த்தர். எல்லா விஷயத்திலும் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருப்பார், ஒரு சைன், ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒரு அற்புதனுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஆழமான காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஸோ போகிற போக்கில் எல்லாவற்றையும் பிடிச்சிருந்தா செய்யறது, பிடிக்கலைன்னா செய்யறது இல்லை, அப்படி இல்லை ஆண்டவர். அதனால தான் சில அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதமாகும். சில காரியங்கள் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நாட்கள் எடுத்து நடக்கும், இல்லை சில காரியங்கள் நடக்காமல் போகும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அடையாளம் உண்டு, அதற்கு பின்பாக ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் எல்லா அற்புதங்களுக்கும் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இம்மீடியட், இன்னொன்று லார்ஜர். அதாவது அதுக்கு உடனே ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் லார்ஜர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆழமான அல்லது நீளமான ஒரு அர்த்தம். உதாரணத்திற்கு மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஒரு குருடன் உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், வருவான். அதில் பார்க்குறோம் பேர் 2 பேர் வருவாங்க. எரிகோ பட்டணத்தை விட்டு ஆண்டவர் வெளியே வரும் பொழுது கண் இல்லாமல் 2 பேர் வருவாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், அவங்களுக்கு கண்ணு கிடைக்கும். இதுதான் அந்த சம்பவம். நம்ம லிட்டரலாக உலக பிரகாரமான ஒரு மனுஷனாக இருந்தால் அதை நம்ம எப்படி பார்ப்போம், ஆண்டவர் போகிறாருங்க எரிகோவை விட்டு, 2 பேர் வராங்க கண்ணு இல்லாதவங்க, கண்ணு கிடைக்குது, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கிறது. அவர்களுக்கென்று இந்த பூமியிலே வந்த மேசியாவை அவர்களால் அடையாளம் காண முடியல. கண் இல்லாதவர்கள் தனக்கு முன்னாடி எது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. எல்லாமே இருட்டாக தான் தெரியும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய இருட்டோடு இருக்கிறனால, ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடா இருப்பதனால தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்த்தரை, மேசியாவை அவர்கள் அடையாளம் காண முடியல. ஸோ இது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டால் தான் தனக்கு முன்னாடி நிற்பது மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிற ஒரு சைனை, ஒரு அடையாளத்தை தான் இந்த அற்புதத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவங்களுக்கு வெளியே கொண்டு வரார். ஸோ பிசிக்கலாக எப்படி ஒரு கண் குருடாய் உள்ளவர்கள் தனக்கு முன்னாடி என்ன இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறதோ, அதே போலதான் ஆவிக்குரிய நிலைமையிலே குருட்டாட்டம் உள்ளவர்கள், மனக்கண்கள் குருட்டாட்டம் உள்ளவர்கள் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேத வசனத்தை, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்தியத்தை, தனக்கு முன்னாடி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்க இதை புரிந்து கொள்ளணும் தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என்ன பண்றாரு சார். ஏன்னா அவங்க தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவர் வராரு, ஏன் ஆண்டவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுது, ஏன் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறாரு, ஏன் 3 வருஷம் நடக்கிறாரு, என்ன சத்தியத்தை போதிக்கிறாரு, ஒரு க்ளூலெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை குறித்து உங்களுக்கு ஒரு கவனம் இல்லை. என்ன நடக்குது, சில நேரத்தை சொல்லுவோம், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலைங்கய்யா, கண்ணு இருந்தே நமக்கு தெரியறது இல்லை.
ஸோ உன் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து பாருங்கய்யா, ஒரு அற்புதம் நடந்து உன் கண்கள் திறக்கப்பட்டால் தான் இயேசுவை முழுமையாக நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஸோ இந்த அற்புதமும் அப்படிதான். ஒரு 4 வகையான அற்புதங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, திரைச்சீலை 2ஆக கிழிவது, அந்தகாரம் இருள் சூழ்ந்து கொள்வது, 3வது பார்க்குறோம் பூமியினுடைய அதிர்வு, 4வது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவது. இந்த 4 மிராக்கிள் அற்புதமும் இயேசு கிறிஸ்து மரித்த போது நடந்தது. நல்ல கவனிங்க, இது 4ம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது நடந்தது விஷயம். ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே வருது. ஸோ இதை இம்மீடியட்டாக உடனே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 காரியங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்டினரி ஒரு சாதாரண மனிதனுடைய மரணம் அல்ல என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த 4 சம்பவம் நடந்திருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்து போகிறாங்க. யாராவது மரித்த உடனே பூமி அதிர்ந்திருக்கா? இல்லை யாராவது மரித்து போன உடனே கண்மலைகள் பிளந்திருக்கிறதா? இல்லை யாராவது மரித்து போன உடனே இப்போ நம்ம இதில் பார்க்குற மாதிரி திரைச்சீலை யார் வீட்டாவது திரைச்சீலை 2வது கிழிஞ்சிருக்கா? இல்லை. திடீர்னு யாராவது மரித்து போய் அப்படியே இருள் ஆயிடுச்சுங்க. நைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்தகார இருள் சூழ்ந்துருச்சுங்க, அவர் மரித்து போய் தான் அது நடந்துச்சு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த 4 சம்பவங்களும் எதை காட்டுகிறது? இந்த இயேசு ஒரு ஆர்டினரி டெத் கிடையாது, ஒரு சாதாரண மரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. இந்த மரணத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனுடைய இம்பாக்டை எங்க பார்க்க முடியுது, இதனுடைய தாக்கத்தை எங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த 100க்கு அதிபதி சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. வேதாகமத்தை காலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அது தெரியல, கூட இருந்த சீஷர்களுக்கு அது தெரியல, கூட இருந்து எத்தனையோ காரியங்களை செய்த பெண்களுக்கு அது தெரியல. இந்த மாதிரி பல பேர் அவரை சுற்றி இருந்தார்கள், அற்புதம் பெற்றவர்களுக்கு தெரியல. ஆனா இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணதிலிருந்து மரணம், அந்த சாவு, அவர் நெருங்குற ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்க. அந்த நேரம் வரைக்கும் கூடவே நிற்கிறார். அவர் நிற்கிறவர் சொல்றாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கிறார், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கிறார், இந்த அறிகுறிகள்லாம் பார்க்கிறார். டக்குன்னு திரைச்சீலை கிழிவது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அந்தகார இருள், இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்தது இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு எர்த்குவேக், ஒரு பூமி அதிர்வை நான் பார்க்கலையே, கண்மலை பிளந்ததை நான் பார்க்கலையே, உயிர் தெழுவதை நான் பார்க்கலையே. அப்ப இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்துவதை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு கொஞ்ச நேரம் முன்ன ஆணி அடிக்கும் பொழுது, முள்முடி சூட்டப்படும் பொழுது, கால்கள் ஆணி அடிக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். 2 மணி 1 மணி இல்லை 12 மணிக்கு நைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கெடிகாரத்தில் செல்லு தீந்துருச்சாட்டிருக்குது, நைட்டு 12 திருப்பி தான் வைப்போம். அல்லேலூயா. நம்ம அறிவு சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு நேரம் அந்த நேரம். அப்ப ஒவ்வொருவருடைய இருதயம் கன்வின்ஸ் ஆகுது. என்ன கன்வின்ஸ் ஆகுது? ஒவ்வொரு இருதயமும் மாறுது. இவர் உண்மையாக தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் அரண்டாங்கன்னு தெரியல, அப்ப எத்தனை பேர் பயந்தாங்கன்னு என்ன பண்ணலாம் அப்ப தெரியல. ஏன்னா இது சாதாரண மரணம் அல்ல. ஸோ எல்லா ஜனங்களும் இவர் மெய்யாக தேவனுடைய குமாரன் தான், இது சாதாரண டெத்து இல்லை அப்படிங்கிறத இம்மீடியட்டா உடனே அப்ப புரிந்து கொள்ளணும் தான் இந்த 4 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பட் ஆனால் கர்த்தருடைய நோக்கம் வேறு. ஒரு சம்பவத்தை குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். அடுத்த 3 சம்பவங்களை நம்ம சீக்கிரம் என்ன பண்ண போறோம், இந்த வாரம் பார்க்க போறோம். அதுல முதலாவது இந்த 45வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அந்தகாரம், ஒரு பிசிக்கல் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இருள். அந்தகாரம் அப்படின்னு சொன்னா ஒரு இருளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காரியம் அது அந்தகாரம் அப்படின்னு சொன்னா. ஒரு கருகும்முன்னு இருட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு இருட்டு சில நேரங்களில் போகும்போது நம்ம பார்க்க முடியும். அதாவது இரவு நேரத்தில் வெட்ட வழியாக இருக்கும்போது ஒரு இருள் இருக்கும். அதே நேரத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா, நம்மளை காட்டிலும் நல்ல பெரிய பெரிய மரங்கள் ஃபுல்லாக மூடி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட வெளிச்சம் போக முடியாத ஒரு இடத்துலையே நைட் டைமில் ஒரு இருள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்தகார ஒரு சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அந்தகார இருள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், மனித வரலாற்றிலேயே, நல்லா கவனிங்க, மனித வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட
ஒரு ஆவிக்குரிய இருளை குறித்து என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. நம்ம எல்லாம் பார்க்கறது இல்லை, அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறது எல்லாம், என்னடா சூரியன் இருண்டு போயிடுச்சு, ஒரு வெளிச்சம் இல்லாமல் கிடக்குது, 12 மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு நைட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு அந்தகாரம் மாதிரி வருதே, இப்படி தான் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் அங்கே குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய இருள். 3 மணி நேரம் இந்த இருள் என்ன பண்ணுது, தொடங்குது. மிடில் ஆஃப் த டே, அதாவது ஒரு நாளினுடைய நடுப்பற ஒரு நேரத்தில் இந்த இருள் என்ன பண்ணுகிறது, தொடங்குது. சில நேரத்தில் ஒரு 11 மணி 12 மணிக்கு மழை வரும். அப்போ மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும்போது இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறி இருக்கும். இவ்வளோ வெயிலாக இருக்கிற நம்ம ஊரில் கூட அப்படி மழை வரும்பொழுது அப்படியே ஒரு 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 கருமேகம் அப்படி சூழுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையான இருட்டு வரும். அந்த இருட்டு அதுவே நமக்கு ஒரு திங்கிங்கை உருவாக்கும், ஒரு சிந்தனையை உருவாக்கும். என்னடா இப்படி இருட்டிருச்சு, மழை பயங்கரமாக வரப்போகுது போல, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும், ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், ஏதோ ஒரு நம்மளுடைய அட்டென்ஷன், அதாவது நம்முடைய கவனத்தை என்ன பண்ணிடுது, அந்த இருள், இந்த மழை வருவதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட்டான இருள் ஈர்த்துருது. சகோதர சகோதரி, இங்கே அப்படிதான் 180 நிமிஷங்கள் 3 மணி நேரங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தகாரம், தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு அந்தகாரம். இந்த அந்தகார இருளை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இருள் என்பது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. இருள் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, பாவத்தை குறிக்கக்கூடிய விஷயம். அதை இன்னொரு பக்கம் நம்ம பேரலா பழைய ஏற்பாடு புத்தகங்களை தியானிக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய கோபம், அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய தளத்தில் அதை எடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை சூழுகிற ஒரு நேரம். ஏன் தேவனுடைய கோபாக்கினை சூழுது சொல்லுங்க பார்க்கலாம். யாரு மேல பாவம் வருது? இல்லை. இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? சொல்லுங்க, சத்தம் கரெக்டாக தான் சொல்றீங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து மேல ஏதாவது தப்பு உண்டா, பாவம் உண்டா? இல்ல, அவர் பரிசுத்தவான். அப்ப அவர் மேல எல்லோருடைய பாவங்களும் என்ன பண்ணுது, சுமத்தப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எல்லோருடைய பாவங்கள் அவர் சுமத்தப்பட்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்படுதல், அவர் நிர்வாணப்படுத்தப்படுதல், இதெல்லாம் என்ன வெளிப்பாடு அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினை குறைவதற்காக. இன்னைக்கு ஒருத்தருடைய பாவத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டாவே அதை நம்மளால தாங்க முடியுமா? இப்போ இது ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளை சரியா படிக்கல, உங்க போய் ஸ்கூலில் மேம் திட்டுன்னு திட்டுறாங்க, அப்படியே அமைதியாக கேட்டு. இல்லை உங்கள் பிள்ளை, நம்ம பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளை என்ன பண்ணிடுது, ஸ்கூலில் திருடிடுது, இல்லை யாரையா பிடிச்சி கிள்ளி வச்சிருது, உள்ளே போன உடனே மேடம் பையனையா வளர்த்து வச்சிருக்கிறீங்க, பிள்ளையா வளர்த்தி வச்சிருக்கிறீங்க, பிடிச்சி அடித்து வச்சிருக்குது, கண்ணத்தை கிள்ளி வச்சிருக்குது, சரியா படிக்க மாட்டேங்குது, திருடி இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு அந்த தப்பெல்லாம், சாரிங்க மன்னிச்சிருங்க, என் பிள்ளை தெரியாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்துருவோமா? என்ன பண்ணுவீங்க? வந்த உடனே என் மானத்தை கப்பலில் நீ ஏற்றிட்ட, உனக்காக அந்த மேடம்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், உன் தப்பு, நீ பண்ண தப்பு நான் ஏற்றுக்கிட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் நான் அந்த அம்மாவுக்கு முன்னாடி குமிஞ்சு என்ன பண்ணிட்டேன், நின்றுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்னு போட்டு அடின்னு என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். ஒருத்தர் பண்ண தப்பு இல்லை, நம்முடைய மனைவி தப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் தப்பை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது, தாங்காது. இப்ப இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாவத்தையும் என்ன பண்ணுகிறார், தன்மேல் சுமந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் சுமந்து, அவர் மேல அந்த பாவம் சுமந்த உடனே இப்ப அவருக்கு எதிரியா யாரு மாறிட்டா, பிதா மாறிட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரியா யாரு மாறிட்டா, பிதா மாறிட்டார். இப்ப தன்னுடைய கோபத்தை முழுவதும் ஆணி அடிச்சு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அவர் உயிர் இந்த பூமியில போற வரைக்கும், ஆவியை விட்டாருங்கிற வரைக்கும் அவருடைய கோபம் முழுவதும் நிவர்த்தி செய்யப்படுகிற ஒரு நேரம். அப்ப தேவனுடைய கோபாக்கினை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த நேரம் தான் அந்த 3 மணி நேரம். அப்ப எப்ப அந்த 3 மணி நேரம் முடிவடையுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து முழுவதுமாக ஆவியை விட்ட பிறகு அங்க என்ன ஆகுது அப்படின்னா, இருள் கடந்து வெளிச்சம் என்ன பண்ணுகிறது, வருகிறது. அப்பனா தேவனுடைய கோபாக்கினை நிவர்த்தி ஆக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
இருள் என்பது தேவனுடைய கோபாக்கினைன்னு சொன்னா, வெளிச்சம் என்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. வெளிச்சம் என்பது தேவனுடைய ஒரு நம்ம பாவத்தை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு அடையாளம். ஸோ இந்த இருள் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அதே போல இந்த இப்படிப்பட்ட ஒரு இருள் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்? தேவனுடைய சாக்ரிஃபைஸ், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான அடையாளம். ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, இந்த இருளை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு அவர் படைத்த படைப்பு வெளிப்படுத்தப்படுகிற, அந்த படைப்பு வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடாக பார்க்கலாம். அல்லேலூயா. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம புத்தகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து தான் அந்த உலகத்தையே படைச்சாங்க. தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்னார், பிதா சொன்னார், அவருடைய வார்த்தை வானத்தை உண்டாக்கியது, பூமியை உண்டாக்கியது. அப்ப அந்த வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சூரியனால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. கிரியேஷன் நமக்கு தான் அதெல்லாம் வழி இல்லை. இயேசுவை தூஷணம் பண்ணும் பொழுது, இயேசுவை அவமானப்படுத்தும் பொழுது, உங்களையும் என்னையும் சொல்லி நம்ம பண்ணுற தவறுக்கு நீ எல்லாம் இயேசுவை கும்பிட்றவனா, நீ எல்லாம் இயேசு கோயிலுக்கு போகிறவனான்னு பேசும்போது நமக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை. நமக்கு தேவை நான் நல்லா இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பாவம் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அப்படியே இருக்கணும். எனக்கு இதை பற்றிலாம் கவலை. இயேசுடைய மானம் கப்பலில் ஏறினா என்ன, இயேசுவை கேவலமாக பேசினா என்ன, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. படைத்த படைப்புகள் நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், சூரியனும் ஒன்று தான். ஆனால் அவருடைய மரணத்தை எதால் தாங்கிக் கொள்ள முடியல? சூரியனால் தாங்கிக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஸோ அப்படியே அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம ஒரு காரியம் எப்படி எடுத்துக்கலாம், அந்த அந்தகார இருளை எப்படி எடுத்துக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள். நீங்கள் வேதாகமத்தில் போய் ஒசியா புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆமோஸ் புத்தகம் நினைக்கிறேன், இருளை குறித்து அங்கே பேசப்படுது. ஸோ அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலையும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அங்கே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அந்த 3 மணி நேரம் பாவம் என்ன பண்ணுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஒரு ஆவிக்குரிய இருள். சகோதர சகோதரியே, பாவம் நமக்குள்ள உருவாக்குறது அதுதான். இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த 33 வயசு வரைக்கும் எதுவும் கிடையாது. சிலுவைக்குள்ள போற வரைக்கும் எதுவும் கிடையாது இயேசு கிறிஸ்துவின் மீது. அவர் சுத்த பரிசுத்தவான். ஆனால் சிலுவையிலே அவர் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுதே எல்லோருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்படுவது இந்த உலகம் எப்படி வெளிக்காட்டுதுன்னா, எப்படி ஆவிக்குரிய இருள் ஒரு மனுஷனை சூழுது அப்படிங்கிறத காட்டுறது தான். பாஸ்டர், எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நான் தூரத்திலையும் தெரியுது, கிட்டத்திலையும் தெரியுது, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் அப்படி ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய புரிந்து கொள்ளுதலும் என்னுடைய புரிந்து கொள்ளுதலும் தவறு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பாவம் வந்துருச்சுன்னா, நம்மை சுற்றி ஒரு ஆவிக்குரிய இருள் சூழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். நாம செய்யற தவறையே நம்ம ரெகனைஸ் பண்ண மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, கோவம் வந்துட்டா கெட்ட வார்த்தை வந்துடுது பாஸ்டர், கோவம் வந்துட்டா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற பார்த்தியா. அதே போல் பாவம் வந்துட்டா நம்மளை சுற்றி அடுத்தடுத்து காரியங்கள் என்ன நடக்குதுங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு இச்சை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விபச்சார ஆவி வந்துருச்சுன்னா, ஒரு வேசித்தனத்தின் ஆவி வந்துருச்சுன்னா, அதற்கப்புறம் என்னென்ன நடக்குது நம்மை சுத்தி தெரியாது. ஒரு திருடுகிற எண்ணம் வந்துருச்சுன்னா, அதனால யார் பாதிக்கப்பட போகிறார்கள், அதனால யார் இழப்பை சந்திக்க போறாங்க, ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட இம்பாக்ட் ஏற்பட போகுது தெரியாது. அதுதான் ஆவிக்குரிய இருள். உங்களுக்குள்ள ஒரு இச்சை வந்துருச்சு, ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம், ஒரு வாலிப பையனாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி வந்துருச்சு. இந்த உலகத்துல தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுதுன்னா, அதனால என்ன பிரச்சனை தன்னை சுத்தி நடக்குது தெரியாது. யாரெல்லாம் அதனால பாதிக்கப்பட போறாங்க, என் தாய் தந்தை என்ன கஷ்டப்பட போறாங்க, என் உறவுக்காரர்கள் என்ன கஷ்டப்பட போறாங்க, என்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கஷ்டப்பட தெரியாது. கணவன் ஒரு விபச்சார ஆவியின் மூலம் இல்ல, மனைவி ஒரு விபச்சார ஆவிக்குள்ள போறானா அதனுடைய தாக்கம் என்ன, தன்னை சுற்றி என்ன நடக்க போகுது தெரியாது. பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, கணவர் பாதிக்கப்படுவார் தெரியாது. அன்னைக்கு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்களாம், கணவன் மனைவி 2 பிள்ளைங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, வேற யாரையோ நான் என்ன பண்ணிட்டேன், காதலிச்சிட்டேன். இப்போ இந்த வீட்டுக்காரர் பெருமையாக என்ன பண்ணுறாரு, இன்னொரு காதலனுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை கல்யாணம் 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இவர் பெருந்தன்மையாக சொல்கிறார், என் மனைவி விரும்பினதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா பெருந்தன்மையாக சொல்லுது, நான் விரும்பினதை என் கணவர் கொடுத்துட்டார் அப்படின்னு. 2 பிள்ளைங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைக்கு அம்மா கிடைக்குமா, அந்த அம்மாவின் பாசம் கிடைக்குமா, இனி யார் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அப்படிப்பட்ட அன்பு கிடைக்குமா, அந்த இம்பேக்ட் தெரியுதா?
அந்த ஆவிக்குரிய, இதுதான் ஆவிக்குரிய இருள். நாம் செய்கிற தவறு எத்தனை பேருக்கு போய் தாக்கத்தை உண்டாக்குது, எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துது தெரியறது இல்லை. அந்த டார்க்னஸ். வெளிச்சமா இருக்கும் பொழுதுதான் பக்கத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். நைட் நேரத்தில் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கதவெல்லாம் சாத்தி இதே மாதிரி இருந்தா நான் இங்கிருந்து போறதுக்குள்ள எல்லாத்தையும் தட்டி என்ன பண்ணிடுவோம், உடைச்சிடுவேன். கீபோர்டு உடைஞ்சிரும், கேமரா உடைஞ்சிரும், மைக் உடைஞ்சிரும். இதனுடைய விளைவு என்ன, இழப்பு என்ன? இதே மாதிரி தான் வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய இருள் குறிப்பிடுகிற ஒரு விஷயம் அதுதான். என் தேவன் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து பொழுது எப்படிப்பட்ட இருள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்தகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான அடையாளம் தான் அந்த ஒரு டீப் மீனிங், ஒரு ஆழமான அர்த்தம் தான் அது. எல்லோருடைய பாவமும் அவர் மேல் என்ன பண்ணது, சுமத்தப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அந்தகாரத்தை, இந்த இருளை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சாக்ரிஃபைஸ், தியாகத்தை புரிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். நானே உலகின் எப்படி இருக்கிறேன், நானே ஒளி. அப்படிப்பட்ட ஒளியா இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கிற நேரத்திலே ஒரு இருள் சூழுதுன்னா பாவத்தினுடைய அந்தகாரம், பாவத்தினுடைய இருள் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட, ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாகம், அந்த பலியினுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன என்பதை தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். இயேசு மரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத எல்லோரும் அறிந்துதான் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா அப்படி அறிந்திருந்தும் இன்னும் பாவத்துக்குள்ள விழுந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை உள்வாங்கி கொள்றது இல்லை. சில நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லுவோம், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இருக்கிறாரியா அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்களா, அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுதா, அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதானா? இல்லை. அதே போலதான் நானே உலகின் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சுற்றி அப்படிப்பட்ட அந்தகாரம் சூழுது, அப்படிப்பட்ட இருளின் தாக்கம் அங்கு இருக்குதுன்னா அதுதான் பாவத்தினுடைய தாக்கம், இம்பாக்ட். அது எல்லோருடைய பாவத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு விஷயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய இருளை குறித்ததான எச்சரிக்கை நமக்குள்ள என்ன பண்ணணும், எப்பயும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் சாதாரணமாக கடந்து போனது உண்டு, அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, அவ்வளவுதான். இது பற்றி தான் நமக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார், ஏன் அப்படிப்பட்ட ஒரு இருளை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆவிக்குரிய இருள் ஒரு மனுஷனை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் செய்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவனை பின்தொடரும். அப்படின்னா ஒரே பாவத்தோடு நம்மளை வாழ்க்கையை முடிச்சிடாது. நீங்களும் நானும் நினச்சிக்கலாம், சின்ன பாவம் பாஸ்டர், ஒரே பாவம் தான் பண்ணேன், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாவம் ஆவிக்குரிய இருள் வந்துருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது, ஒரே பாவம் தான் பாஸ்டர் செய்கிறேன், கொஞ்சமாக குடிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையானா கொஞ்சமாக குடிக்கிறேன், கோபம் வந்தால் சின்னதாக கெட்ட வார்த்தை பேசுவேன், சின்னதாக ஏமாத்துவேன், சின்ன விஷயம் இது, இதை நான் என்ன பண்ண முடியாது, சின்ன ஒரு ஜாலி, சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட், சின்ன ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சின்ன பாவம் ஒரு இருளை நம்ம சுற்றி உருவாக்கிறது. என்னென்னமோ நடக்குது, ஏகப்பட்ட பாவம் நடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்ம இன்னும் வாயில் என்ன, ஒரு சின்ன காரியம்தான், சின்ன காரியம்தான், ஒரு சின்ன கெட்ட வார்த்தை தான். இல்லை, நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் காயப்படுத்துது. அவங்க அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. மறைமுகமாக அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ அழுகுறாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட போய் எப்படி கண்ணீர் சிந்துறாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம, கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு. இல்லை, ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். சகோதர சகோதரியே, அதுக்கடுத்து இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இருள் வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பார்க்குறோம் 3 மணி வரைக்கும் இருள் இருக்கிறது. 3 மணிக்கு மேலே திரும்ப என்ன வந்துடுது, வெளிச்சம் வந்துடுது. ஹல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்தகாரம் வருகிறது 3 மணி வரை, இந்த 3 மணி நேரம் அந்தகாரம் இருக்கிறது, அதற்கப்புறம் வெளிச்சம் வருதுன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய கோபாக்கினை நிவர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. உங்கள் மேலும் என் மேலும் சுமத்தப்பட்ட பாவம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டு அந்தகார இருள் சூழ்ந்து 3 மணி நேரம் தேவனுடைய கோபாக்கினை அங்கு இருந்து அது நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகுதான் வெளிச்சத்தை ஆண்டவர் அங்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான், ஒரு ஹோப். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை தருகிறது, ஒரு எதிர்கால ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை தருகிறது.
அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். பசி இருக்கிறவனுக்கு தான் எதனுடைய அருமை தெரியும். சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் அப்படியே மிஞ்சி இருக்கும், அப்படின்னு திறந்தா 3 இட்லி வெளியே வந்து விழுந்துடும், அவ்வளோ இட்லி உள்ளே போயிடும். அப்படி இருக்கும்போது வீட்டில் என்ன இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னு 2 நாளாக சாப்பாடே இல்லை, பசி பட்டினி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் காஞ்ச இட்லியாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரிங்க ஐயா, ஒரு இட்லி அதை சாப்பிடும்போது அதனுடைய அருமை தெரியும். சாப்பாடே கிடைக்காத ஒரு நேரத்தில், நம்ம உதாரணத்துக்குன்னா அந்த கொரோனா காலகட்டம், அல்லேலூயா, கொரோனா காலகட்டத்தில் ஜாலியாக போனோம், ஜாலியாக வந்தோம், எங்கே அப்படின்ட்டு போனோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து அந்த பார்டர் தாண்டறதுக்கு, எங்கே அந்த நம்ம ஈரோடுக்குள்ளே நுழையிறதுக்கு அங்கே ஒரு சோதனை சாவடி இருக்குது பார்த்தீங்களா, பள்ளிப்பாளையம் தாண்டி, எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு. விட மாட்டேங்கிறாங்க, இந்த பக்கம் போகிறோம் விட மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கம் போகிறோம் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், போயிட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ரீசெண்டாக அந்த வழியில் போகும்போது, இதுக்குள்ளே தாண்டா விட மாட்டேன்னு சொன்னீங்க, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. நீ செத்தாலும் சரி, அவங்க நிற்கிறான், சரி என்னால் முடியல, வயிறு வலி பயங்கரமாக இருக்குது, ஏதாவது ஹாஸ்பிட்டல் நான் போகணும். ஏன்னா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, 10 போலீஸ்காரங்க வராங்க, அவங்க வராங்க, முடியாது சார் அவன் என்ன சொல்கிறான், நீ செத்தாலும் இங்கேயே சாக, அங்கே என்ன பண்ணாத போகாத அப்படிங்கிறான். அதுபோல தான் பாவத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துடைய மரணம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் ரத்தம் எவ்வளவு வேல்யூவானது, மதிப்பு உள்ளது என்பதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ரிச்சுவலா எப்பயும் போல கடந்து போறோம். இந்த வருஷம் புனித வெள்ளி, இந்த வருஷம் ஈஸ்டர், இந்த வருஷம் கிறிஸ்மஸ், இந்த வருஷம் நியூ இயர், இப்படியே தான் கடந்து போயிட்டு இருப்போம். நான் செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம், அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத என்றைக்கு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம், அந்த அந்தகார இருள், அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒரு வாசிங்க, மேத்யூ, அதாவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா அதிர்வு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகும்? பூமி 2ஆ பலகும், அப்புறம் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், அப்புறம் அது அதிர்ச்சி வரும். அப்புறம் ஒரு தடவை வர சொல்லுங்க பாஸ்டர், அப்புறம் பார்த்துட்டு பேசிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு அதிர்வு வருதுன்னா ஒரு ஷிஃப்ட் நடக்கும். ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு மாற்றம். இப்போ ஒரு பூமி, இப்போ இங்கே ஒரு அதிர்னா இங்கே இருக்கிற கீபோர்டு அங்கே என்ன பண்ணிடும், போயிடும். இப்போ உங்களை பூமி இப்படி தூக்கி போடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருப்பீங்களா? நீங்களும் மேலே போயிட்டு கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கவங்க செகண்ட் ரோ போவீங்க, செகண்ட் ரோல் இருக்கீங்க தேர்ட் ரோ போவீங்க, கீழே உளுந்து உருண்டு பிறண்டு இங்கே இருக்கிறவங்க அங்கே கிடப்போம், அங்கே இருக்கிறவங்க அங்கே கிடப்போம். ஒரு ஷிஃப்ட்டு. ஸோ இந்த பூமி அதிர்வு அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய காரியம்னா ஒரு ஆவிக்குரிய மாற்றம், ஒரு ஷிஃப்ட், ஆவிக்குரிய ஒரு மாற்றம். எப்படிங்கிறத நம்ம ஆழமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தியானிப்போம். அதாவது 2-3 காரியங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். முதலாவது அந்தகாரம், அப்புறம் திரைச்சிலை 2ஆக கிழிவது கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். 3வது காரியம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இந்த பூமியின் அதிர்வு என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் அப்படின்னா தேவ பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்துக்கு யாத்ரா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசே தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெறும் பொழுது அங்கே உங்கள் தேவ பிரசன்னம் வரும்பொழுது அங்கே என்ன ஆகுதா, மலைகள் அப்படியே ட்ரம்பிள் ஆகுது, ஒரு அதிர்வுக்குள்ளாக என்ன பண்ணுது, அங்கே போகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதை எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது பூமி அதிர்ந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது. என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மனித சந்ததி, அதாவது ஹியூமன் ஹிஸ்டரி, மனித வரலாறு மாறுகிறது. ஹல்லேலூயா. உதாரணத்திற்கு ஆதாம் ஏவாள் வழியாக வந்த சந்ததி எப்படி இருக்குன்னா, பாவத்தின் விளைவாக பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற சந்ததியாக இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார், வந்து 33 வருஷம் அவர் வாழ்கிறார், சிலுவையிலே மரிக்கிறார், ஆவியை விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பாவத்தை சுமந்து கொண்டிருந்த சந்ததி இப்பொழுது பரிசுத்த சந்ததியாக இடம் மாறுகிறது. ஹல்லேலூயா.
இதுதான் அதனுடைய அர்த்தம். இதுதான் பூமி அதிர்வுக்குண்டான ஒரு அர்த்தம். அதை இன்டைரக்டா இன்னும் 2-3 விஷயமா சொல்லலாம். பட் மெயின் காரணம் அதுதான். ஒரு அதிர்வு அப்படின்னு சொன்னா இடம் மாறும், வீடு இடிஞ்சு விழும், இருக்கிற பொருள்கள் நகர்ந்து போகும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப பாவம் அங்க இடிஞ்சு விழுதுன்னே வச்சுக்கோங்க. அப்ப ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக இருந்த நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஒரு ரிடம்ஷன், ஒரு விடுதலையின் மூலமாக பரிசுத்த சந்ததியாக நாம் என்ன பண்ணுகிறோம்? மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அங்க ஒரு நியாய தீர்ப்பு நடப்பது மாத்திரமல்ல, அங்க ஒரு கிருபையும் வெளிப்படுகிறது. நியாய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாள் வழியாக வந்த சந்ததியின் மேல் சுமத்தப்பட்ட பாவத்தின் மீது நியாய தீர்ப்பு நடக்கிறது. கிருபை என்று சொன்னால் பாவத்தின் சந்ததியாக இனி இல்லாமல் பரிசுத்த சந்ததியாக நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம்? மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்டை ஏற்படுத்துது, ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. இன்னும் பவுல் அழகா அதெல்லாம் என்ன பண்றார்? குறிப்பிடுகிறார். ரோமர் புத்தகத்தில் நீங்க தியானிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்குண்டான ஒரு நியூ சிச்சுவேஷன், புது இடத்தை குறித்து அங்க என்ன பண்றாரு? பேசுறாரு. ஏன்னா ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், பாவத்தில் இருந்து ஒரு வெற்றியே கிடையாது, ஒரு சக்சஸே கிடையாதுன்னு அந்த 7ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா பேசுறாரு. ஆனா 8ஆம் அதிகாரத்திற்குள்ள நீங்க வரும் பொழுதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆவிக்குரிய அதிர்வு. இந்த பூமி பாவத்தை தாங்கிக் கொண்டிருந்தது, இந்த பூமியின் மீது பாவத்தின் பாரம் சுமந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு ஆவியை விடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட்டுக்குள்ளாக இந்த பூமி போகுது, ஒரு மிகப்பெரிய அதிர்வு, ஒரு மாற்றத்திற்குள்ளாக இந்த பூமி போகுது. என்ன அதிர்வு, என்ன மாற்றம் என்று சொன்னால், பாவத்திலிருந்து பரிசுத்த ஜாதியாக, ஹல்லேலூயா, பரிசுத்தத்திற்கு நேராக என்ன பண்ணுகிறது? கடந்து போகிறது. பூமி அப்படிதான் தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, பாவம் வந்த உடனே ஒரு தவறு செய்யாத பூமியின் மீதும் என்ன வருகிறது? என்ன வருது? சாபம் வருது. என்ன சாபம் வருது? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆண்டவர் முதல்ல பூமியை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது. ஆண்டவர் பூமியை படைக்கிறார். நல்லா கவனிங்க. பூமியை படைச்சிட்டு அதுல என்ன படைக்கிறாரு? பூமியை படைச்சிட்டு பூமியில வெளிச்சம் அதெல்லாம் உண்டாக்கிட்டு அதுல செடி என்ன பண்றாரு? பழ செடிகள், காய்கறி செடிகள், இதெல்லாமே என்ன பண்றாரு? புல் பூண்டுகள், இது எல்லாமே ஆண்டவர் படைக்கிறார். ஜோடி ஜோடியா மிருக ஜீவன்கள் என்ன பண்ணார்? ஆண்டவர் படைச்சார். ரைட். இப்ப நல்லா கவனிங்க. பூமினா நான் சொல்றது நிலம். இப்ப இந்த நிலத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிலம் என்பது ஆண்டவர் படைத்து ஆட்டோமேட்டிக்கா அதுல காய்கறி வந்துருச்சு, பழம் வந்துருச்சு, எல்லா செடிகளும் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு செடி வளர்த்துறோம்னா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தண்ணி, பண்படுத்துதல், அப்புறம் மண்ணு. செடி வளர்றதுக்கு மண்ணு தேவை. அப்புறம் களைச்செடி. என்ன செடி? களை செடிகள். என்ன பண்ணும் அப்படின்னா, சரியா வளர வேண்டிய செடிகளுக்கு போக வேண்டிய உணவு போகாம எதுக்கு அதிகமா போயிடும்? களைகளுக்கு. இப்ப இந்த களை செடிகள் வேக வேகமா வளரும். இப்ப இந்த களை செடிகள் வேக வேகமா வளர்ந்து வளர வேண்டிய செடியினுடைய சத்தெல்லாம் எடுத்துட்டு அது சீக்கிரம் செத்து போயிடும். இந்த களை செடிகள் வளரும். களை செடிகளால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாவம் வந்த பிறகுதான் ஆண்டவர் முள்களையும் களை செடிகளையும் இந்த பூமியில விளைவிக்கிறார். அதுவே இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் தானே. எல்லாரும் இந்த பூமியை சபிப்பாங்கல்ல. இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு செடி, ஒரு ஒரு கத்திரிக்காய் செடி போடுறாங்க, ஒரு வெண்டைக்காய் செடி போடுறாங்கன்னா அதுல அதிகமான மருந்து எதுக்கு அடிக்கிறாங்க? களைக்கொல்லி தான் அடிப்பாங்க. இவங்க அடிக்கிறது ஏதோ நன்மைக்காக அடிக்கிற மாதிரி, இந்த களைக்காக அடிக்கிறோம். அதனால அந்த செடியும் பாதிக்கப்படுது, உண்மையான செடியும் அதனுடைய காய்கறிகளும் பாதிக்கப்படுது. ஸோ பூமி நல்லா ஆசீர்வாதம் உள்ள பூமியா இருந்துச்சு. பாவம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, களை செடியை கொண்டு வந்தார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ வேர்வை சிந்தினாதான் அந்த பூமியில் என்ன வரும்? நீ காய்கறிகள், அதாவது விவசாயம் பண்ணி நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்? ஒரு விதையை போட்டு அந்த விதை முளைச்சு தண்ணியை எதிர்பார்த்து அது காஞ்சி அது வந்து பூச்சி அரிச்சு ஒரு காய் வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய கஷ்டம் இன்னைக்கு. ஆண்டவர் ஆனால் அப்படி பூமியை படைக்கல. ஆட்டோமேட்டிக்காக காய்கறி செடிகள் மாத்திரம் வளரும், களை செடிகள் இருக்காது. தண்ணி, மழை கிடையாது அந்த நாட்கள்ல. அல்லேலூயா. அப்ப அந்த பூமிக்கு உண்டான அந்த செடிகளுக்கு உண்டான தண்ணி எங்கிருந்து வந்துச்சு? பனிப்பொழிவு.
பனிப்பொழிவு மாதிரியான ஒரு 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 சத்தான ஒரு இது எதுவுமே கிடையாது. மலையை காட்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கான பனிப்பொழிவுடைய தேசங்கள் தான் பார்க்குறோம். மலை பிரதேசங்களில் விளையிற காய்கறிகள்லாம் பார்க்குறோம். அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லை? அந்த மாதிரி கர்த்தர் இந்த பூமியை படைச்சார். ஆனால் பாவம் வந்த உடனே கர்த்தர் சாபத்தை கொடுத்தார், அந்த பூமிக்கு சாபத்தை கொடுத்தார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது மனித குலமாகிய உங்களுடைய என்னுடைய பாவத்தையும் அல்ல, இந்த பூமியின் மீது சுமத்தப்பட்ட பாவமும் நீங்கியது. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வை பூமி காட்டி கொடுக்குது. நம்மளாம் அப்படி ஒரு உழுக்கு உழுக்குவோம் பாருங்க, அது மாதிரி பூமி ஒரு உழுக்கு உழுக்குது. எப்பா, இவனுங்க பண்ண தப்புனால என் மேலே சுமத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தமாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பூமியில் இயற்கை உண்டான காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை மாற்றி போடுறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்லி இன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு சில பேர் ஜெபிக்கிறது உண்டு, மழை நின்று போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களுக்கு இந்த பூமி இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குது. சகோதர சகோதரி, அதுதான் அந்த பூமி அதிர்வு குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஷிஃப்ட். கர்த்தருடைய அந்த பாவமான காரியங்கள் எப்படி மாறுது, தேவனுடைய சாக்ரிஃபைஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இந்த பூமி காட்டி கொடுக்குது. ஸோ இதுதான் பூமி அதிர்வுக்கு உண்டான ஒரு அர்த்தம். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆவது வசனம். இருங்க, 52ஆம் வசனத்தில் பாருங்க, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. இது எப்போ நடந்தது? இது எப்போ நடந்தது? உயிர்த்தெழுந்த நாள் எப்போ வருது? 3ஆம் நாள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வருது? பைபிள் கரெக்டாக தான் இருக்கு, வச்சிருக்கீங்க பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது? உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆனால் இங்கே கல்லறைகள் திறந்து நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. எப்போ எழுந்திருந்தா? அவர் ஆவியை விட்ட போது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்த போது தான் கல்லறைகள் திறந்து பரிசுத்தவான்கள் யார் என்ன பண்ணாங்க? உயிரோடு எழுந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப 3 நாட்கள் இவங்க என்ன பண்றாங்க? உயிரோடு எழுந்து ஊர்ல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா வசனம், இந்த வசனத்தை ரொம்ப நல்லா கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிசிக்கல் ரெசரக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது, இந்த சரீரம் மாம்சத்திலே மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்பினது எதை குறிக்கக்கூடிய விஷயம்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த நேரத்தில் உயிரோடு எழுப்புறார் அப்படின்னு சொன்னா, இனி நடக்க போற காரியத்தை அடையாளமாக காட்டுறதுக்காக ஆண்டவர் இதை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப போகிறார். அது மாத்திரமல்ல, அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அநேக பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எல்லாமே உயிரோடு எழும்ப போறாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் தான். என்ன காரியம்? இந்த அடையாளம். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலுக்கு உண்டான ஒரு அடையாளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம். எத்தனை உயிர்த்தெழுதல் பார்த்தோம்? நாயின் விதவையினுடைய மகன், அதுக்கப்புறம் யவீருடைய மகள், அதுக்கப்புறம் லாசரு. 3 உயிர்த்தெழுதல் பார்த்தோம். இந்த 3 உயிர்த்தெழுதல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எப்போ மரித்து போனார்கள்? இதில் ரொம்ப அதிகமான நாள் யாரு? லாசரு. மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாட்கள். ரொம்ப அதிகமாக இருந்த நாள் ஆகும். பட் ஆனால் இங்கே பாருங்க, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்தது. அவங்க உயிரோடு வந்தாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மரித்து போனவங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு செஞ்சுரியா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம், 150 வருஷமா இருக்கலாம், 200 வருஷமா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி சத்தமெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டான்? வெளியே வந்துட்டான். வெளியே வந்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவன் என்ன பண்றான்? பூமியில் எல்லாரோட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? உலாவி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்பேற்பட்ட அற்புதங்கள் நடந்தே அன்னைக்கு மனுஷன் திருந்தலன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? கணக்கிட்டுக் கொள்ளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் உயிரோடு எழும்பி, உங்களுடைய தாத்தா, என்னுடைய தாத்தா, பாட்டிமார்கள் இறந்து போனவங்க எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு வராங்க. வந்து 3 நாள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோ பெரிய இம்பேக்ட் நடந்த. ஏன் உயிர் தெழுந்தாங்க, எப்படி உயிர் தெழுந்தாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சு
இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி ஒன்றும் பெரிய மீட்பு வரல. ஆமாவா இல்லையா? உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் செஞ்சு தான் என்ன பண்ணாங்க வந்தாங்க. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு, ஆண்டவர் இந்த அற்புதத்தை மாத்திரம் செஞ்சாருன்னா என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன். இப்போ இது வரைக்கும் செஞ்ச அற்புதத்துக்கெல்லாம் வாழ்க்கை யாருக்கு கொடுத்தீங்க? எத்தனை அற்புதம் செஞ்சாலும் நம்ம மாற போகிறது இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். உயிரோடு வந்துட்டானுங்க இவனுங்கெல்லாம். தாத்தாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வந்து 3 நாட்கள் இந்த ஜனங்களோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த பிறகு அவர் போகும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்க்குறோம் எந்த நகரத்துக்குள்ளே கல்லறைகளை விட்டு புறப்பட்டு அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு என்ன பண்ணார்கள், காணப்பட்டார்கள். இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, பேசி இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை பரிசுத்தவான்கள். அப்படின்னா இயேசு அடிக்கப்பட்டனால தான் நான் உயிரோடு எழும்பினேன், இயேசு மெய்யான தெய்வம், அவர் பிதாவினுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் உணர்ந்த விஷயம் அதான். அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன். சில விஷயங்களை நாமளே ஆண்டவர்கிட்ட நானே கேட்கறது உண்டு. ஆண்டவர் இது நடந்தால் சரி, ஆண்டவர் அது நடந்தால் சரி, ஆண்டவர் இன்றைக்கும் கேட்குறோம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், இது வரைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எவ்வளோ, அதுக்கு நான் எங்கே உண்மையாக இருந்திருக்கேன். உயிரோடு ஒரு குரூப் எந்திரிச்சு வந்து ஊருக்குள்ளே உலாவிட்டு இருக்குது, அப்போ கூட இவங்களுக்கு இதுதான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறது தெரியலை. பிசாசானவனுடைய நான் அப்போ தான் உணர்ந்தேன், பாவம் எப்படி ஒரு மனுஷனை பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கு, குருட்டாட்டம் பிடிக்க வச்சிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்துட்டோம், கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்ததை மறந்துட்டோம், கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துட்டோம், மரண தருவாயிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்ததை மறந்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் செய்த அற்புதத்தை மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்பமான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் வாழ்க்கை இழந்து போகிறோம். இதில் வேற ஆண்டவர்கிட்ட இன்னொரு டயலாக் விடுறோம், வீடு வாங்கிட்டான ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், இது நடந்துட்டான ஆண்டவருக்கு நான் இப்படி இருப்பேன், அது நடந்துட்டான் நான் இப்படி இருப்பேன். அப்போதான் யோசித்தேன், எவ்வளோ அற்புதம் நடந்தாலும் நம்ம மனம் மாற மாட்டோம். அல்லேலூயா, மாற மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, என்ன இருக்கு? இருள். இருள்னா என்ன? சொல்லுங்க, யார் எல்லாம் பரிசுத்தவானா என்ன? நம்ம எல்லோருமே பாவி. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு, எனக்குள்ள பாவம் இருக்கு. என்னையும் சேர்த்தான் சொல்றீங்க. யாரும் நம்மளை பெருமையாக இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட நான் தான் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவேன், நான் பாஸ்டர் 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸு போடுறேன் அந்த ட்ரெஸ்ஸு போடுறேன், நான் இங்கே நடக்கிறேன் அங்கே நடக்கிறேன், இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிடுவேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் என்ன போல ஹோலி கிடையாது, என்ன போல ஒரு பரிசுத்தவான். தயவு செய்து அந்த கிரெடிட் எடுத்துக்காதீங்க, அந்த அந்த அளவுக்கு போயிடாதீங்க யாருமே. எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு எண்ணமும் பயமும் இருக்கணும், நான் ஒரு பாவி. அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்தால் நான் தகுதி அடைவேனா? அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பரலோகத்தில் வந்தால் நான் பரலோகம் போவேனா? சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் விட அவர் மரித்த நாளில் நடந்த அற்புதம் தான் மிகப்பெரிய அற்புதம். திரைச்சீலை 2ஆக கிழிவது, பூமி அதிர்ந்தது, அந்தகார இருள் சூழ்ந்தது, மரிச்சு போனவெல்லாம் உயிரோட எழும்பி வரான். அவர் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் மரித்த நேரத்தில் நடந்த அற்புதம் தான் மிகப்பெரிய அற்புதம். ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, மனம் மாறுறது இல்லை. பரிசேயர்களாகட்டும் சதுசேயர்களாகட்டும் ஒரு பெரிய இம்பாக்ட் அங்கே ஆகுதானா? இல்லை. கொஞ்சம் இந்த இந்த மரிச்சவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தானா இவெல்லாம் உஷார் ஆகிருப்பான், இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்ப போறாரு. அல்லேலூயா. 2 சைடு கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, அதே போல கூட இருந்த சீஷர்களும் சரி. யாராவது நம்ம வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அப்படியா போட்டிருக்கு? இல்லை, அதுக்கப்புறம் கீழே பார்க்குறோம், காலையில் தூங்கி கொஞ்சம் பேதுரு லேட்டாக எழும்பிட்டாரு, யோவானுக்கு ஒரே உடம்பு அலுப்பு, ஆனால் எந்திரிச்ச உடனே இயேசு உயிரோட கல்லறையில் இருப்பான்னு வேகமாக ஓடினார். போட்டிருக்கா என்ன? சொல்லுங்க, போட்டிருக்கா என்ன? நீங்கள் படிக்கிறது பார்த்தா என் பைபிளில் இல்லாத உங்கள் பைபிள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா இருக்குது பாஸ்டர்? என் பைபிளில் போட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? 28ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த அம்மா பாடியில் கொஞ்சம் ஆயில் கீழ் தடவி என்ன பண்ணுவோம் வைப்போம், அது ஒரு வழக்கம் அவங்ககிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து. அப்படி இவங்க ஓடி போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேதுரு என்ன பண்ணுறாரு, தலகால் புரியாமல் ஓடி வர்றாரு, யோவான் ஓடி வர்றாரு. அப்போ இயேசு கூட இருந்த சீஷர்களுக்குமா புத்தி இல்லை? அப்பேற்பட்ட சீஷர்கள் உயிரோட எழும்பி ஊருக்குள்ள எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள், ஆண்டவர் மரித்தன்னைக்கு தான்ப்பா நாங்கள் உயிரோட எழும்பணும் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணல, இவங்களுக்குலாம் புத்தி வரல. இந்த சுச்சுவேஷன் அப்படி தான் ஆராயணும்.
அந்த நேரத்தில் அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் போய் காத்திருந்தாங்க கல்லறையில் நைட்டே, சனிக்கிழமை நைட்டே போய் முன்னாடி ஒரு டென்ட் போட்டு உட்காந்துருந்தான். எத்தனை பேர் உட்காந்துருந்தா காலையில் இயேசு வந்த உடனே நான் சந்திக்கணும்? இல்லை, ஆண்டவர் இப்படிப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்துமே இன்னும் இயேசுவை நம்பாத சீஷ கூட்டமும் உண்டு, நம்பாத ஜனங்களும் உண்டு. இதே கேட்டகரியில தான் நீங்களும் நானும். இந்த அற்புதங்களை பார்த்து, நம்முடைய சுய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து இன்னும் இயேசு கிறிஸ்துவின் மீது முழு பற்றுதல் இல்லை. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவின் மீது முழு பற்றுதல் இல்லை அப்படின்னு சொல்லி? நான் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ சமூகத்துக்கு சரியா போறோமா? ஜெபம் பண்றோமா? வேதவசனம் வாசிக்கிறோமா? தேவனுக்காக இந்த உலகத்துல பாவமான காரியங்களை ஒதுக்கி புறம் தள்ளுகிறோமா? மன்னிப்பு கேட்டுக்கலான்னு ஒரு கேட்டகரியில் வந்துடுறோம். சில நேரத்தில் அப்படி ஒரு டயலாக் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், இந்த ஒரு மாதம் முழுவதும் பாவம் செய்வோம், திருவிருந்து அன்னைக்கு முன்னாடி உட்காந்து அழுது ஆண்டவர் என்ன மன்னிங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார். இந்த கிருபையை தவறாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்குது. நாம் மற்றவங்களை நியாயம் தீர்க்க வேண்டாம், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, தயவு செய்து உங்களை நீங்கள் நியாயம் தீருங்க. என்ன நான் நியாயம் தீர்க்கணும்? அப்படி நியாயம் தீர்க்க நம்ம ஆரம்பித்தோம்னாவே இன்னொருத்தரை குறித்து நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படி அவங்க. நான் சரியா? நான் ஒழுக்கமாக இருக்கிறேனா? எனக்குள்ள பாவம் இருக்கா? நான் பேசுகிற வார்த்தை சரியா? ஏன்னா எப்பயுமே நமக்குள்ளே இருந்து பிசாசு தூண்டி விடுறது என்ன தெரியுமா? நம்மளுடைய சைடு ஃபுல்லாக மறைச்சிடுவான், ஆப்போசிட் சைடு இருக்கிறது அப்படியே காட்டி கொடுப்பான். உன் மனைவி சரியில்லை, உன் கணவன் சரியில்லை, உன் அப்பா அம்மா சரியில்லை, உன் பிள்ளைகள் சரியில்லை, உன் தாய் தகப்பன் சரியில்லை, உன் முதலாளி சரியில்லை, உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சரியில்லை, நீ என்ன வேணாம் பண்ணு, நீ ஏது வேணாம் பண்ணு. இப்படி தான் உலகம் நிறைய பேருடைய வாழ்க்கையை கெட்டுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்பயுமே சொல்லி கொடுக்குது, உன்னை நீதானி, உன்னை நீ ஆராய்ந்து கொள். இத்தனை பேர் உயிரோடு எழும்பி ஒரு பெருங்கூட்டம் வந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 நாட்கள் இருந்தார் இயேசு கல்லறையில். எவ்வளோ பெரிய கூட்டம் கல்லறையில் காத்து கிடந்திருக்கும். 4 பெண்கள் 3 பெண்கள் போகிறாங்க, அவங்களும் பாடியை தேடி தான் போகிறாங்க. இம்பாக்ட் இல்லை. மனுஷனுக்குள்ள பாவம் அப்படி என்ன பண்ணியிருக்கிறது? சூழ்ந்து கிடக்கிறது. ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறார்? பேசுகிறார். தன் உயிரோடு எழும்புறதை குறித்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பேசுகிறார். சகோதர சகோதரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? 1-2 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ரிசரக்ஷன் பவர், தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை என்னைக்கு நம்ம என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில் ரெகனைஸ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். உயிர்த்தெழுகிற வல்லமை அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் உலக பிரகாரமான காரியம் இல்லை. சில பேர் என்ன பண்ணிடுறான், செத்து போனவனை வீட்டில் போட்டுட்டு ஆண்டவர் உயிர்த்தெழுவார் உயிர்த்தெழுவார் உயிர்த்தெழுந்து கொண்டு ஒரு இது ஒரு கூட்டம் உண்டு, பைத்தியக்கார கூட்டம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் அப்படி தான், அவங்க தம்பி இறந்து போயிட்டார், நடு ரோட்டில் நடு வீட்டில் படுக்க வச்சு 2 நாள் கொண்டு வருவார். கூட ஸ்மெல் வந்து போலீஸ்காரங்க வந்து தான் கொண்டு போனாங்க. இன்னொரு கூட்டம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? மரணம் என்னது? மரணமே கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? உயிரோடையே தான் நம்ம இருப்போம், மரணமே நமக்கு கிடையாது. அது ஒரு பைத்தியக்கார கூட்டம். இந்த ரிசரக்ஷன் பவர் அப்படிங்கிறது, உயிர்த்தெழுந்த வல்லமை எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, மரணம் எல்லோருக்கும் உண்டு. அல்லேலூயா. அதே சமயத்தில் எது உண்டு? உயிர்த்தெழுதலும் உண்டு. அல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாது, எல்லோரும் மரணத்தை சந்திக்கணும். ஆனா மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனா அந்த உயிர்த்தெழுதல் மூலமா தான் நம்ம எதை ரீச் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. இந்த சரீரத்தோடு நம்ம பரலோகத்தை ரீச் பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ள சேர முடியாது. உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு சரீரம் வேற, அது மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தின் மூலமாக தான் பரலோகத்தை தொட முடியும், பரலோகத்தை ரீச் பண்ண முடியும். இந்த 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 காரியம் இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. ஏனோக்கு என்ன பண்ணார்? பைபிள்ல 2 பேர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. யாராரு? எலியா. ஏனோக்கும் எலியாவும் என்ன பண்ணாங்க? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவங்க 2 பேர் மாத்திரம் தான். ஆனா இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மரணம் கண்டிப்பா எல்லோருக்கும் உண்டு. ஆனா அந்த மரணத்தின் மூலமாக தான் மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ அந்த ரிசரக்ஷன் பவர் அப்படின்னு சொன்னா, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அப்படின்னு சொன்னா, பாவத்தில் இருந்து ஜெயிக்கிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. ஆதாமினுடைய மகனாக இருந்து மரித்து இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அதை குறிக்கக்கூடிய விஷயம் தான் முதல் பாயிண்ட். 2வது காரியம் என்ன அப்படின்னா, அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
தேவனுடைய நம்பிக்கை, அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எப்படி தான் உயிரை அப்படி பலியா ஒப்பு கொடுத்தார் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அப்படி ஒரு டயலாக் விட முடியுமா? சாகிற மாதிரி இன்னைக்கு செத்துரு, நீ 2 நாள்ல உன்னை கொண்டு வந்துடுவேன். ஒரு டாக்டரோ இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொன்னால் நீங்களும் நானும் தயாராக இருப்போமா? என்ன 2 பேர் தான் தலையாட்டுறீங்க, மற்றவங்களாம் தயாராக இருப்பீங்க போல. அல்லேலூயா. 2 நாள் மட்டும் செத்துருங்க, 3ஆவது நாள் உங்களை அந்த ஊசி போட்டு இந்த ஊசி போட்டு நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு யாராவது டாக்டரோ வேற யாராவது சொன்னால், சரிங்க டாக்டர் முதல்ல எனக்கு அந்த ஊசியை போடுங்க நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? ஏன்டா உயிர் போனதுக்கப்புறம் நீ எந்த ஊசி போட்டு என்ன பிரயோஜனம், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து உயிரை ஒப்பு கொடுத்தாருங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பிதாவின் மீது இருந்த நம்பிக்கை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் உயிரை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் அப்படின்னா 3ஆவது நாள் என் பிதா என்னை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. எல்லா பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்து அவர் மரித்தார், ஆவியை விட்டார். அவர் திரும்ப பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா பிதா அவரை உயிரோடு எழுப்பணும். நல்லா கவனிங்க, சத்தியம் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவேளை மரித்து கல்லறையிலே பூட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரன் இஸ்ரவேல் தேசத்துல கல்லறையிலே தான் கிடப்பாரு. ஆனா அவர் மேலையும் போயிருக்க முடியாது. 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் கிடையாது. நீங்களும் நானும் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்தவம் என்றைக்கோ செத்து போயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துவும் உயிரோடு இருக்க ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு என் ஆவியை விடுகிறேன், என்னை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்க, என்னை உயிரோடு எழுப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு பவர், ஒரே ஒரு வல்லமை யாரிடத்திலே மாத்திரம் உண்டு? பிதாவினிடத்திலே மாத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் என்னை உயிரோடு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பிதாவின் மீது கர்த்தர் இயேசு வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்படி நம்பிக்கை வச்சு தான் உயிரை பணயம் கொடுத்தாரு. நீங்க ஆண்டவர் மேல அப்படி நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கு இந்த உலகத்தில் கூடிய பாவமான காரியங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா என்ன பண்ண மாட்டோம்? ஐயோ என்ன கொன்றுவாங்களோ பாஸ்டர், ஐயோ என் குடும்பம் போயிருமோ, ஐயோ என்ன இப்படி பிரிச்சிருவாங்களோ, ஐயோ என்ன அதை பண்ணிரும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் இன்றைக்கு மரித்தால் என்னை மறுபிறப்பு அடைய யாருக்கு பலன் உண்டு? என் கர்த்தருக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என் இயேசு ஒரு நாள் வருவார் 2ஆம் வருகையிலே. அன்றைக்கு நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க சத்தமா, திரும்ப என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். அன்னைக்கு நான் பரலோகம் போவேன். ஹல்லேலூயா. நான் போறது பரலோகம். அதுதான் என்னுடைய டார்கெட்டு, அதுதான் என்னுடைய வேலை, அதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்கு இடைஞ்சலா எதுவும் வந்துடக்கூடாது. அதுக்கு இடைஞ்சலா நான் மரணிச்சே ஆகணும். கர்த்தர் என் உயிரை எடுக்கணும், நான் எடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் போன தடவை பார்த்தோம், ஒரு 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 அந்த சொன்ன பிரவீன் பகடாலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொன்ன, நான் உயிரை கொடுத்தாருன்னு சொன்ன, நான் லிட்ரலா கொடுத்தாரு உயிரை. அவருக்கு தெரியும். நிறைய பேர் சொன்னாங்க, அவர் நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொலை மிரட்டல்கள் நிறையா வருது, எனக்காக என்ன பண்ணுங்க ஜெபித்துக்கோ. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்களா, வாங்க போலீஸில் ஒரு கொடுப்போம், ஒரு லெட்டர் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இல்லை, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், என்னை திரும்ப எங்கேயும் பிரசங்கம் பண்ண என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குது, நீங்கள் வெளியவே போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. எனக்கு ஏகப்பட்ட கூட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நான் போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி போய் எல்லா கூட்டங்களுக்கும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். எதிர்பாராத ஒரு நாளில் கொலை பண்ணிட்டாங்க அவரை. என்ன நம்பிக்கையில் அவர் அந்த உயிரை, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்னை கண்டிப்பாக கொன்றுவாங்கன்னு. பிள்ளைகளை எல்லாம் பலப்படுத்தினார், மனைவியை பலப்படுத்தினார், அவருடைய கூட நண்பர்கள் எல்லாம் பலப்படுத்தினார். போயிடுவேன், எனக்கு கொலை மிரட்டல் வந்துருச்சு, இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படி தெரியுமா? இயேசுவை உயிரோடு எழுப்பின பிதா என்னையும் பரலோகத்திற்கு ஒரு நாள் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. அவருக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னா அந்த பூமியில் நான் கொடுக்குறேன். அதை காட்டில் எனக்கு வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதல் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். அநேக பரிசுத்தவான்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவர் கூட அந்த வசனத்தை வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும். ஒருத்தர் எழுப்பினார் ஆண்டவர், 2 பேர் எழுப்பினார் ஆண்டவர், 3 பேர் எழுப்பினார் ஆண்டவர், அநேக பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஒரு கம்யூனிட்டியை ஆண்டவர் எழுப்புறாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மிகப்பெரிய கூட்டம். நீங்களும் நானும் ஒரு டயலாக் விடுவோம் தெரியுமா? யார் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கிறார்? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த டயலாக் யாரும் நீங்க சொல்றது இல்லையா?
யாராவது ஒருத்தர் இந்த தப்பு பண்ணாதீங்க, இந்த பாவத்தை யார் பண்ணாமல் இருக்கிறா? எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. அப்படி போனா அந்த உயிர் போயிட்டு போகுது. அப்படி நான் நரகத்துக்கு போனா நான் போயிட்டு போறேன், எல்லாரும் நரகத்துக்கு தான் வருவான். கணக்கு போடாதீங்க. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பார்க்குறோம், எவ்வளோ பேர் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், எவ்வளோ பேர் தவறு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே தியானிக்கிறோம் அநேக பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. இங்கே யார் பாவி யார் பரிசுத்தவான் நீங்களும் நானும் டிட்டர்மைன் பண்ண முடியாது, நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் தான் நரகத்துக்கு போவோமோ தவிர நம்மை காட்டிலும் பல பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாவத்தை செய்கிற எல்லாரும் தான், நான் ஆண் தானே தப்பு பண்ணிட்டேன், நான் பெண் தானே தப்பு பண்ணிட்டேன், இந்த சூழ்நிலை நான் தப்பு பண்ணிட்டேன். யாரு தான் தப்பு பண்ணல? அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அந்தம்மா பண்ணலையா, இந்தம்மா பண்ணலையா, இந்த பாஸ்டர் பண்ணலையா? சொல்லாதீங்க. நீங்க யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்க 100 பேர் பரிசுத்தவானா தயாராகிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்மள மாதிரி பல சூழ்நிலைகளை கடந்து போறாங்க, இச்சைகளை கடந்து போறாங்க, பாவத்தை ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாது. வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு ஊமையில பார்க்கிறோம், பிச்சைக்காரனாய் இருந்த லாசரு மரித்து எங்க போனா? பரலோகம் போனா. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவனா இருந்த இவன் என்ன பண்ணல? பரலோகம் போகல. அவன் நீங்களும் நானும் இப்படி தான் உலகத்தில் லைம் லைட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பல பேரை பார்த்துட்டு இந்த பாஸ்டர் தப்பு பண்ணலையா, அந்த அம்மா தப்பு பண்ணலையா, இந்த பாஸ்டர்மா தப்பு பண்ணலையா, இந்த பாஸ்டர் பிள்ளைங்க தப்பு பண்ணலையா, இவங்க தப்பு பண்ணலையா, அவங்க தப்பு பண்ணலையா. நீங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற. நமக்கு தெரியாம எத்தனையோ பேர் ஹல்லேலூயா அடிமையா கடந்தான். போத்திபார் வீட்டில் அடிமையாக கடந்தான், சிறைச்சாலையில் கடந்தான். ஆனால் அவனை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே உட்கார வச்சார்? ராஜாவா உட்கார வச்சார். ஹல்லேலூயா. 10க்கு மீத இருக்கக்கூடிய 10 சகோதரர்களும் பாவத்தில் விழுந்து போனா. நீ பாவத்தில் விழுந்து போனவனை பார்த்துட்டு இருக்காத, பாவத்தை ஜெயித்த யாரை பார்க்கணும்? யோசேப்பை பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய டார்கெட் யோசேப்பு தான். அங்க பைபிள்ல பார்க்குறோம், ஏகப்பட்ட பேரை பார்க்குறோம். பாவத்தில் விழுந்த சிம்சோனை பார்க்குறோம், பாவத்தில் விழுந்த தாவீதை பார்க்குறோம், பாவத்தில் விழுந்த 10 சகோதரர்களை பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் யோசேப்பையும் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க நேரம் இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை பாஸ்டர், அதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறோம். ராஜ அரண்மனையிலே ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்த தானியேல் தினமும் 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபித்தார். போட்டிருக்கா? எத்தனை வேளை? 3 வேளையும் என்ன பண்ணார்? தேவ சமூகத்திலே காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்றானே, ஒரு கூட்டம் அவனுக்கு எதிரான எழும்பி என்ன பண்ணுச்சு? நின்னுச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் போறதுக்கு வரத்துக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சம்பாதிக்கணும் பாஸ்டர், வேலைக்கு போகணும். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்க மனைவியும் கணவனையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் இன்றைக்கி 10,000 சம்பாதிக்கிங்க, அடுத்த 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போய் என் மனைவிட்ட கணவன் இடத்துல எங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தாலும் இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்து கிடைக்காதா? ஹல்லேலூயா. உலக மனுஷன் வாழ்க்கை அப்படி. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, பரலோகத்துக்கு நீங்கள் தயாராகுங்க. யாரை இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளுடைய நோக்கமெல்லாம் கர்த்தரை திருப்திப்படுத்தணும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் இப்படிப்பட்ட இன்சிடென்ட் எல்லாம் கர்த்தர் குறிப்பிடுத்து வச்சிருக்காரு. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?